வருகிற 2026 தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தொடர்ச்சியாக கேட்கும்போது அதை பார்த்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இதை கேட்பாங்க. எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், எங்களுக்கும் அதிக சீட் எண்ணிக்கை வேண்டும், இதெல்லாம் ஆல்ரெடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கு, நாங்கள் போன தடவை வாங்கின அந்த நம்பர்ஸை வாங்கிக்க மாட்டோம், நாங்கள் வரலாற்றிலேயே குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டது போன தேர்தலில் தான், அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணோம், இந்த தடவை அதை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்து விட்டது. அப்படி இருக்கிற போது அவங்க வெறும் 6 சீட்டை வாங்கி போட்டியிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 25 சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதிமுக நாங்கள் ஒரு தனி கட்சி அங்கீகாரம் வாங்க வேண்டும் என்றால் நாங்கள் குறைந்தபட்சம் 12 இடங்களில் போட்டியிட வேண்டும்னு சொல்றாங்க. அங்கேயும் சிக்கல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? பாஜக, நாம் தமிழர், தாவேகா, இவங்கள யார் வந்தாலுமே அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அதிமுகவுக்கும் வேற வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தான் மக்களுக்கு அது போய் சேரும். மக்களும் தயாராவாங்க. ஓகே, இது கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது, நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது. இங்கேயும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்க, அங்கேயும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால கூட்டணி ஆட்சிக்கு மக்களை தயார்படுத்தும் விதமாக